கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் யோசுவா 2:11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எங்கள் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அன்புக்குரியவர்களே, புறஜாதி மக்கள் தேவனுடைய வீரியமான வல்லமை வெளிப்பட்ட போது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அவருடைய நாமத்தை கண்டோம், அவரே வானத்திலும் பூமியிலும் மேலானவர், அவர் பெரியவர். ஆம், அவர் பெரியவர். இந்த நாளில் காலை வேளையிலே பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு போராட்டங்கள் என் வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் கலங்கி மனம் கசந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், அந்த பிரச்சனைகளை காட்டிலும், அந்த வியாகுலங்களை காட்டிலும், அந்த போராட்டங்களை காட்டிலும் பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம், அவர் வானத்திலும் பெரியவர், அவர் பூமியிலும் பெரியவர், நமக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரியவராய் இருந்து பலத்த அற்புதங்களை செய்து, பலத்த அதிசயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை பரவசப்படுத்தி தர வேண்டிய நன்மைகளை தந்து ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றி அவர் நடத்துவார். ஆம், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அவர் பரிகாரியாய் வெளிப்பட்டு அந்த ஜனங்கள் ஆண்டவரின் நாமத்தை வல்லமையாய் கண்டு அனுபவித்து அறிக்கையிட்டது போல நீங்களும் அறிக்கையிடப் போகிறீர்கள், எங்கள் தேவன் பெரியவர். ஆம், இந்த நாள் முழுவதும் அவர் பெரியவராயிருந்து உங்களை நடத்தி செல்வாராக. ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் பெரிய ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய மகிமையின் அக்கினி இறங்குகிறது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இப்பொழுது தீர்க்கப்பட கர்த்தர் பரிகாரியாய் வெளிப்படுகிறீர். இன்று ஆசீர்வாதமான ஒரு நாளாக நீர் பெரியவராய் வெளிப்பட்டு பிள்ளைகளை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற நாளாக மாறிவிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.